angles பார்க்கலாம். An angle is formed when two rays diverge from a common point. பாருங்க, ஒரு காமன் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே நம்ம பிங்கிற பாயிண்ட் தான் காமன் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து டூ ரேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு டைரக்ஷனில் வந்து இப்படி போடுறோம் அப்படின்னா அது டைரக்ஷன், சரியா? ஒரு லைனை வந்துட்டு ஒரே ஒரு சைடு எண்டோட நம்ம டைரக்ஷனோட போடுறோம்னா இது ஒரு ரே அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரியா? இப்போ இந்த காமன் பாயிண்ட் பின்னு எடுத்துட்டோம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து டூ ரேஸ் இப்படி பிரிஞ்சு போகிற மாதிரி போடுறீங்க, சரியா? இந்த டைரக்ஷனில் ஒன்று போகுது, இந்த டைரக்ஷனில் ஒரு ரே போகுது, சரியா? அப்போ என்ன இது காமன் பாயிண்டில் மீட் பண்ணியிருக்குதா? ஸோ இந்த பாயிண்டில் இருந்தால் விரிஞ்சு போகுது. ஸோ இந்த பாயிண்டில் சம் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும், ஓகேவா? an angle is formed when two rays diverge from a common point. ஸோ ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து டூ ரேஸ் பிரிஞ்சு போகிறதுனால இந்த பாயிண்டில் வந்துட்டு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, சரியா? தட் இஸ் ஆங்கிள். ஓகே, the rays forming an angle are called the arms of the angle and the common point is called the vertex of the angle. பாருங்க, ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு வெர்டெக்ஸ் அப்படிங்கிறாங்க, சரியா? பாயிண்ட் பி தான் வெர்டெக்ஸ். த ரேஸ் ஃபார்மிங் அன் ஆங்கிள் ஆர் கால்ட் த ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஆர்ம்ஸ் என்ன அப்படின்னா பிஆர் அண்ட் பிக்யூ, சரியா? பிஆர் அண்ட் பிக்யூ ஒரே ஒரு டைரக்ஷனில் தானே போகுது, சரியா? கியூங்கிற டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, இது ஆருங்கிற டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இது இந்த லெட்டர் எங்கே இருக்கோ அந்த சைடு வந்துட்டு ஏரோ போடுங்க. ஓகே, ரேஸ் பிஆர் அண்ட் பிக்யூ, சரியா? இது காமன் பாயிண்ட் என்ன, ரெண்டு ரேஸ்லையுமே பிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணிக்குது அப்படிங்கிறப்ப வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள் வந்து பி, சரியா? தீட்டாங்கிற ஆங்கிள். ஸோ பிங்கிறது காமன் பாயிண்ட். ஸோ அதான் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறோம். எந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதான் வெர்டெக்ஸ், சரியா? அது சொல்லியிருக்காங்க, வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள். ஸோ இந்த டூ ரேஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள். ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள் என்னது? பிஆர் அண்ட் பிக்யூ, ஓகேவா? அடுத்து பார்க்கலாம் அக்யூட் ஆங்கிள். ஸோ இப்போ ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஆங்கிள்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஒரு ரே இருக்குது, அதே போல் இன்னொரு ரேவும் எடுக்கிறப்ப காமன் பாயிண்டில் மீட் பண்ணிக்குது. காமன் பாயிண்ட் பின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. பாயிண்ட் பியில் வந்துட்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்னா ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள். ஸோ எந்த பாயிண்டில் மீட் பண்ணிக்குதோ அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஸோ அந்த ரேஸ் தான் வந்துட்டு ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள் எந்த பாயிண்டில் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த வெர்டெக்ஸ் தான் என்ன சொல்கிறோம்? வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள், an angle whose measure is less than 90 degree is called an acute angle. ஸோ நம்ம ஆல்ரெடி ஆங்கிள்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அக்யூட் ஆங்கிள் அதோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு அக்யூட் ஆங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிள்ங்கிறது என்னது? லெஸ் தென் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்கிறோம், சரியா? பாருங்கள், இப்போ காமன் பிக்யூங்கிற ஒரு ரே அண்ட் பிஆர்ங்கிற ஒரு ரே, சரியா? பிக்யூ அண்ட் பிஆர் இதோட காமன் பாயிண்ட் என்ன? பி. இந்த காமன் பாயிண்ட், அதாவது காமன் பாயிண்ட்னு எப்போ சொல்கிறோன்னா இந்த ரேலையும் இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த ரேலையும் இந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம காமன் ரேன்னு சொல்லுவோம், சரியா? அப்போ வந்து ஃபஸ்ட் ரே என்னது? பிக்யூ, அதுலேயும் பிங்கிற பாயிண்ட் இருக்குது. செகண்ட் ரே பிஆர், அதுலேயும் பாயிண்ட் பி இருக்குது. அப்போ அது காமன் பாயிண்ட் ஆயிருதா? ஸோ இந்த காமன் பாயிண்டில் தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் வந்துட்டு 30 டிகிரின்னு எடுத்துக்கோங்க, சரியா? ஒரு வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், நான் மெஷர் பண்ணி சொல்லலை, 30 டிகிரின்னு சொல்கிறேன், சரியா? இப்போ இந்த 30 டிகிரி வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஹூஸ் மெஷர் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. 90 டிகிரியை விட குறைவாக, லெஸ் தென் என்னது? 90யை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை அக்யூட் ஆங்கிள்னு சொல்கிறோம், சரியா? எப்பயுமே ஆங்கிள்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா 1 டிகிரியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு அக்யூட் ஆங்கிள் எது வரைக்கும் சொல்லலாம்? 89 டிகிரி வரைக்கும். அதாவது 1 டிகிரியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி 89 டிகிரி, அதாவது லெஸ் தென் 90ங்கிறதுனால நம்ம 90 எடுத்துக்கல, சரியா? 90 எடுத்துக்காமல் அதோட ப்ரீவியஸ் நம்பர் என்னது? 89. 89 டிகிரி வரைக்கும் இருக்குது எல்லாமே வந்துட்டு அக்யூட் ஆங்கிள் தான், சரியா? அப்போ 30 டிகிரி இதுக்குள்ளே தானே இருக்கும். 1 டிகிரி டு 89 டிகிரி வரைக்கும் இருக்கிறதுல 13 ஒரு டிகிரி இருக்கு இல்லையா? அது அக்யூட் ஆங்கிள்னு சொல்லலாம், சரியா? அப்போ இதுக்குள்ளே எந்த அளவு வந்தாலும் நம்ம அதை அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கிறத சொல்லணும், சரியா? அடுத்து பாருங்கள், செகண்ட் டைப் வந்துட்டு ரைட் ஆங்கிள்.
Right angle, an angle whose measure is exactly 90 degree is called a right angle. Exactly 90 degree. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது acute angle, அது less than 90 இருக்குது சரியா, less than 90. அப்போ 1 to 89 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே acute angle. அப்போ இதுக்கு அடுத்தது என்ன, 90 degree. 90 டிகிரி எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், ரைட் ஆங்கிள். சரியா, கரெக்டாக பாருங்கள், 2 ரேஸ் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் அதே நேம் எடுத்துக்கிறேன், இங்கே எடுத்த நேமே உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ரே பிக்யூ அண்ட் ரே பிஆர். பிஆர் காமன் வெர்டெக்ஸ் என்னது, வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள் இஸ் பி. சரியா, 90 டிகிரிக்குரிய ஆங்கிள் இந்த வெர்டெக்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு, பிங்கிற ஆங்கிளில் ஃபார்ம் ஆகிருக்கு, காமன் பாயிண்ட்டும் பி தான். சரியா, இப்போ 90 டிகிரின்னு நம்ம என்ன சொல்லிடுவோம், ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் நல்லா கவனிச்சிங்கன்னா எல் மாதிரியே வந்திருக்கும். சரியா, கரெக்டாக எல் மாதிரி வந்திருக்கிறது எல்லாமே 90 டிகிரியில் இருக்கும். சரியா, ஓகே. அடுத்து தேர்ட் டைப் வந்துட்டு அக்யூஸ் ஆங்கிள். அக்யூஸ் நம்ம இங்கே வந்துட்டு அப்படியே சீக்வென்ஸ் வருது பாருங்கள். அக்யூட் ஆங்கிள்ங்கிறப்ப 1 to 89 சொன்னோம், 89க்கு அடுத்து 90 வருது. எக்ஸாக்டாக 90 மட்டும் இருந்துச்சுன்னா அதை ரைட் ஆங்கிள்னு சொல்கிறோம். சரியா, அப்போ அதுக்கடுத்து என்ன வரும், ப்ளஸ் சீக்வென்ஸ் வருதா, 89க்கு அடுத்து 90 வந்துருச்சா, 90க்கு அடுத்து என்னது 91 டிகிரியிலிருந்து 179 டிகிரி வரைக்கும். ஓகே, an angle whose measure is greater than 90 degree is called an obtuse angle. ஸோ greater than, இங்கே less than சொன்னோமா, less than என்ன மீனிங், 90 விட குறைவா. அப்போ greater than என்ன மீனிங், 90 விட பெரிய ஆங்கிள். சரியா, 90க்கு அதிகமாக. அப்போ 91லேருந்து 179 வரைக்கும் எடுக்கிறீங்க. சரியா, அப்போ இதிலிருந்து கொஞ்சம் இப்படி சாஞ்சிட்டாலுமே அது என்ன ஆங்கிள் ஆயிடுது, அப்டியூஸ் ஆங்கிள் ஆயிடுது. சரியா, இப்போ வந்து ரே ஏபின்னு எடுத்துக்கிறேன். சரியா, ஏபி, ரே ஏபி அண்ட் ரே ஏசி. சரியா, காமன் வெர்டெக்ஸ், காமன் பாயிண்ட் என்ன, ஏ. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு 98 டிகிரின்னு எடுத்துக்கலாம். சரியா, 98 டிகிரி இருக்குது. ஏன்னா பாருங்கள், எல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மறுபடியும் விரிஞ்சு வந்திருக்குது இப்படி. சரியா, எல்னால் இப்படி இருக்கணும், இப்போ கொஞ்சம் இப்படி விரிஞ்சு வந்திருக்கிறதுனால எபோவ் 90, எபோவ் 90, அதாவது கிரேட்டர் தென் 90 இருக்குது. 98 அப்படிங்கிறப்ப 90க்கு மேலே தானே இருக்குது. ஸோ அந்த 98 டிகிரி நம்ம என்ன சொல்லலாம், அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அப்போ 91னாலே அப்டியூஸ் தான், 91னாலே அப்டியூஸ். இதுக்கு மேலே இது வரைக்கும் நமக்கு எந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆனாலும் அது என்ன ஆங்கிள் தான், அப்டியூஸ் ஆங்கிள் தான். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், அக்யூட் ஆங்கிள் பார்த்தோம், ரைட் ஆங்கிள் பார்த்தோம், அப்டியூஸ் ஆங்கிள் பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் பார்க்க போகிறோம். சரியா, ஃபோர்த் டைப் என்ன, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அப்போ பாருங்கள், கண்டினியூஷன் சொன்னாலே 89க்கு அப்புறம் 90 இங்கே வந்துச்சு, 90க்கு அப்புறம் 91 to 179 வந்துச்சு. இதுக்கு அடுத்தது என்னது, 180 டிகிரி. ஓகே, 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். an angle whose measure is exactly 180 degree is called a straight angle. எக்ஸாக்டாக 180 டிகிரி. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் தான் 180 டிகிரி ஃபார்ம் ஆகும். சரியா, இங்கேயும் 2 ரேஸ் பாருங்கள், இது காமன் பாயிண்ட் பிக்யூ அண்ட் பிஆர். ஓகேவா, காமன் பாயிண்ட் என்னது, பி. சரியா, வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள் இஸ் பி. இங்கே தான் 180 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா என்ன சொல்லலாம், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இந்த ஆங்கிள் இஸ் கால்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். சரியா, அடுத்த ஆங்கிள் என்னென்னு பார்க்கலாம், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா என்னென்னு பாருங்கள், an angle whose measure is greater than 180 டிகிரி. நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் பார்க்குறப்போ 180 டிகிரி வரைக்கும் பார்த்துட்டோம். அப்போ 181 டிகிரியிலேருந்து சரியா 360 வரைக்கும், 181 to 360 வரைக்கும் இருக்கிற எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தான். an angle whose measure is greater than 180 டிகிரி. 180 விட பெரியது, கிரேட்டர்னு என்னது, 180க்கு விட பெரியது. அப்போ 181லேருந்து 360 வரைக்கும். அண்ட் லெஸ் தென் 360. இப்போ லெஸ் தென் 360ங்கிறனால நம்ம 360 எடுக்கக்கூடாது, 359 டிகிரி வரைக்கும் எடுக்கணும். சரியா, அதோட 360க்கு ப்ரீவியஸ் என்ன, 359. ஸோ 181 to 359 டிகிரி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். சரியா, ஓகே. அடுத்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். இது வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள். இது வரைக்கும் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வரைக்கும் நம்ம பார்த்தது டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். சரியா, அடுத்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். Two angles are called complementary angles if their sum is 90 degree.
இதில் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறப்ப 2 ஆங்கிள்ஸ் எடுத்து நம்ம அதை ஆட் பண்ணுறோம். சரியா, 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு இது PQ அண்ட் PR. சரியா, பாயிண்ட் Pயில் 35 டிகிரி ஃபார்ம் ஆகுதா. அடுத்து இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஏபி ரே ஏபி அண்ட் ரே ஏசி. ஸோ இது மீட் பண்ணுற பாயிண்ட் காமன் பாயிண்ட் ஏல 55 டிகிரி, இங்கே 35 டிகிரி. ஓகே, இப்போ 35 டிகிரியும் 55 டிகிரியும் நம்ம ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 35 அண்ட் 55 ஆட் பண்ணுறப்ப 5 + 5 10, ரிமைண்டர் 1, 5 + 3 8, 8 + 1 9. ஸோ 90 டிகிரி கிடைக்குது. சரியா, 35 55 ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்குது, 90 டிகிரி. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, 2 angles are called complementary angles if their sum is 90 டிகிரி. சரியா, ரெண்டையும் ஆட் பண்ணால் சம் என்னது ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதோட ரிசல்ட் 90 கரெக்டாக எக்ஸாக்டாக 90 கிடச்சிது அப்படின்னா these 2 angles are complementary angles. 35 and 55 are complementary angles. The pair of angles 35 degree and 55 degree are complementary. இப்படி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். சரியா, ஒன்றுக்கொன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸாக இருக்கும். ஓகேவா, இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்னது, 2 ஆங்கிள் ஆட் பண்ணுறப்ப 90 டிகிரி கிடைச்சதுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சரியா, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இதே இதை நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். 35 55 எப்படி சொல்லலான்னு. 35 டிகிரி இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் ஆஃப் 55. 35ங்கிறது 55 காம்ப்ளிமெண்ட், 55 டிகிரி இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 35 டிகிரி. சரியா, ஒன்றுக்கொன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. ஓகே, இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே போல் நம்ம அடுத்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பார்க்குறோம். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். 2 angles are called supplementary angles if their sum is 180 degree. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரினா 90 டிகிரி வரணும் ஆட் பண்ணுறப்ப. சப்ளிமெண்ட்ரினா என்ன வரணும், 180 டிகிரி வரணும். 2 angles ஆட் பண்ணுறப்ப 180 டிகிரி வரணும். சரியா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிள் 70 டிகிரி எடுத்துக்கிறோம். செகண்ட் ஆங்கிள் என்ன எடுத்துக்கிறோம், 110 டிகிரி. அப்போ 110 டிகிரியையும் 70ஐயும் ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். 0 + 0 0, 1 + 7 8, 1 அந்த 180 டிகிரி கிடைக்குது. சரியா, 110 and 70 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 180 டிகிரி கிடைக்குது. ஸோ 2 angles are called supplementary angles if their sum is 180 டிகிரி. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 வந்துச்சு அப்படின்னா 70 and 110 are supplementary angles. ஓகேவா, 70 is supplement angle of 110, 110 is supplement angle of 70. ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்துட்டு சொல்லிக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் வேறு, வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸுங்கிறது வேறு. ஸோ கான்செப்டை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.